உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட பேசுங்க. நீ என்னுடைய பையன்தான். எனக்கு யார் கூட பிரச்சனையோ நான் உங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. நீ என்னுடைய பையன்தான். எனக்கு யார் கூட பிரச்சனையோ நான் உங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியும்ல, நேத்து ராத்திரி அருண் அவங்க அப்பாவை திருப்பி அனுப்பிட்டான்னு, வரமாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு கடைசி நம்பிக்கை நீ மட்டும்தான். ஒருவேளை நான் அருணோட அம்மாவா இல்லைன்னா உன்னை இந்த அளவுக்கு நான் வெறுக்க மாட்டேன். அது சுமதியோட கல்யாண வாழ்க்கை அருண் கூட நடந்தது நல்லபடியா முடிஞ்சிருந்ததுன்னா அப்பவும் நீ என் வீட்டுல இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அது எதுவுமே நடக்கல. என்ன பண்றது? நான் எங்க ஓடினாலும் சரி, எவ்வளவு ஓடினாலும் சரி, நீ அங்க வந்து நின்னுடுற. என்ன பிரச்சனையோட வேறே நீதான். அப்புறம் தீர்வும் நீதான். புரிஞ்சிடுச்சு. என் பையன் நீ இல்லாம வீட்டுக்கு திரும்ப வரமாட்டான்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு நான் உன்னை வெறுக்கிறேனோ அதை விட பல மடங்கு அதிகமான அன்பு நான் என் பையன் மேல வச்சிருக்கேன். ஒருவேளை அவனுக்காக நான் உன்னை கொல்லணும்னு நினைச்சிருந்தேன்னா அப்புறம் அவனுக்காக நான் வாழ்க்கை முழுக்க என்னால தாங்கிக்க முடியும். இப்படி ஒரு அம்மா, உங்க அம்மா எப்படி உனக்காக எப்பவும் துணையா இருந்தாங்களோ வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலயும் அவங்க உன் கூட இருந்தாங்கல்ல, நானும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வாழ்க்கையில எல்லா கட்டத்திலயும் என் பையனுக்கு துணையா இருக்கணும்னு விரும்புறேன். நான் அவன் கூட இருக்கணும்னு விரும்புறேன் சௌமியா. இப்போ நான் என்ன பண்ணணும் அத்தை? இது எல்லாமே உன் கையில தான் இருக்கா. பையன் அம்மாவோட சத்தியத்தை மதிக்கல. நீ வேணும்னா உன் தாய் பாசத்தை மதிக்க முடியும். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா திருநங்கைங்க மக்களோட சந்தோஷத்துக்காக வாழ்த்துவாங்கன்னு. சௌமியா, என்னோட சந்தோஷத்தை நீ திருப்பி கொடுத்துற.